Welcome back to our channel. இப்போ நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு என்ன மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும்ன்ற டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபீஸ் பேமெண்ட்ல செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரொம்ப முக்கியமானது. கேண்டிடேட் நீட் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணதப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல என்ன மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன அமௌண்ட்டு வந்து பே பண்ணணும் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், மாப்அப் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட் இதெல்லாம் இருக்குது. இதில் எந்த ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஃபீஸ் வந்து வேரியஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, and then தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன, எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு பே பண்ணணும். அண்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. அப்படின்னா இதனால சீட்ஸ் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் கிடைக்காம இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரியலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹500 வந்து நம்ம பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்டபிள். அண்ட் தென் எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இவங்கெலாம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ₹500 பே பண்ண வேண்டியதில்லை. அண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு தனி அப்ளிகேஷன் போடணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு தனி அப்ளிகேஷன் போடணும். கவுன்சிலிங்க்கு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது 2 விதமான ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஒன்று நான் ரீஃபண்டபிள், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அது ₹500. அண்ட் இன்னொன்று வந்து செக்யூரிட்டி டெபாசிட். கேண்டிடேட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்க்கான சீட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கான கவுன்சிலிங்கில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. இதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லை கவர்மெண்ட் டென்டல் காலேஜை மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் டெபாசிட் தேவை இல்லை, செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்காது. பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். அதாவது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ₹30,000 அந்த மாதிரி கட்டணும். அண்ட் இதே எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து லெஸ் தேன் 2.5 lakhs இருந்துச்சுன்னா இவங்க இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் எதுவும் கட்ட வேண்டாம். இதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை என்ஆர்ஐ கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டாக ₹1 lakh கட்டணும். இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள். இன்கேஸ் கேண்டிடேட் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் கோட்டாக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டாக ₹30,000 கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ₹1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டாக கட்டணும்.
அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து எப்போ பே பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, கவுன்சிலிங்க்கு கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப பே பண்ண தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டுமே நம்ம பே பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணலாம். இதே செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, அதுவே ரீஅலாட்மெண்ட் பண்ணும்போது அகைன் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ண தேவையில்லை. செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஒன் டைம் தான் நம்ம பே பண்ணணும். அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸோட ஜென்ரல் கோட்டாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா ₹30,000 அந்த மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி வரும் கேண்டிடேட்ஸ். அண்ட் இன்கேஸ் கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு இவங்க கொடுத்துருந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த சேம் ப்ரொசீஜர் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும். நீங்கள் பே பண்ண செக்யூரிட்டி அமௌண்ட் எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா வித்தின் 2 months, அதாவது கம்ப்ளீஷன் ஆஃப் என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. தென் நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது ரெசிக்னேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் ஆன காலேஜில் ஜாயின் பண்ணாமல் ஏதாவது ஒரு ரீசன்னால் ஜாயின் பண்ணாமல் ரிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் மட்டுமே அலௌடு. அதே மாதிரி இன்கேஸ் ரவுண்ட் 2 இல்லை மாப்அப் ரவுண்ட் ஸ்டேட் ரவுண்டில் ரிசைன் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ ஆன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. ஸோ கேண்டிடேட் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸை பெனால்ட்டியோட பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ டியூஷன் ஃபீஸ் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி MPBS ஆர் BDS சீட்ஸை கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டா அண்ட் NRI லேப்ஸ் கோட்டா அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கிற கேண்டிடேட்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்: பெனால்ட்டி ஆர் டிஸ்கண்டினியூ ஃபீஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆர் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்க்கு செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. இதே கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணணும். எவ்வளோனா ₹30,000. அண்ட் இதே மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாக 1 lakh பே பண்ணுற மாதிரி வரும். கேண்டிடேட் செய்யக்கூடிய சில தவறுகள்னால பெனால்ட்டி பே பண்ணணும். அதுக்கு மட்டும் எல்லாமே டியூஷன் ஃபீஸும் செக்யூரிட்டி டெபாசிட்டும் இழக்கிறதுக்காக நேரிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற சொல்லி நம்ம பார்க்கலாம். எதுக்கெல்லாம் பெனால்ட்டி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சீட்ஸ் கிடச்சி காலேஜில் ஜாயின் பண்ணி அவங்க கொடுத்த ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியட்க்கு அப்புறம் அந்த சீட்டை ரிசைன் பண்ணாங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ்க்கு பெனால்ட்டி வரும். இதே ரவுண்ட் 1 கவுன்சிலிங் பற்றி பார்க்கலாம். ஃப்ரீ எக்ஸிட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் அலௌடு அண்ட் ரெசிக்னேஷனும் 1 time மட்டும்தான் அலௌடு. அண்ட் தென் சீட் அலாட் ஆகி காலேஜில் ஜாயின் பண்ணாமல் பர்டிகுலர் டைம் பீரியடில் ரிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபர்தர் கவுன்சிலிங்லேயும் எலிஜிபிள் தான். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் ஆகும் ரவுண்ட் 1ல். சீட் அலாட் ஆகி காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னாலும் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்டாக உண்டு. அண்ட் தென் ரவுண்ட் 1ல் கேண்டிடேட் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரவுண்ட் 1ல் செக்யூரிட்டி டெபாசிட் யாருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ரவுண்ட் 1ல் எதிர்பார்த்த காலேஜில் சீட் அலாட் ஆகி ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியட் தாண்டி ரிசைன் பண்ணாங்க கேண்டிடேட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. பெனாலிட்டி ஆர் டிஸ்கண்டினியூ ஃபீ, அதாவது 10 lakhs வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி உங்களுக்கு டியூஷன் ஃபீஸும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, செக்யூரிட்டி டெபாசிட்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பார்க்கலாம். ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் வந்து ஃப்ரீ எக்ஸிட் வந்து நாட் அலவுட். அண்ட் தென் ரவுண்ட் 1ல் சீட் கிடைக்கல. ஸோ ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ்ஷாக சீட் அலாட் ஆகி கேண்டிடேட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ரவுண்ட் 1ல் சீட் கிடைக்கல. ஸோ ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ்ஷாக சீட் அலாட் ஆகி கேண்டிடேட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபர்தராக கவுன்சிலிங்லேயும் இது பண்ண முடியாது. அண்ட் தென் அவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க.
அண்ட் இதே வந்து செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் மூலயமா வேறு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணாங்க கேண்டிடேட் அப்படின்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் ரவுண்டில் சீட் வந்து அலாட் ஆகலைனாலும் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆகி காலேஜில் கிடைச்ச சீட்டை ரிசைன் பண்ணாங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் ஆகாது. அதே மாதிரி டியூஷன் ஃபீஸும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பெனால்ட்டி அமௌண்ட்டாக ஒரு டிஸ்கண்டினியூ ஃபீயாக 10 lakhs வந்து கட்டுற மாதிரி வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பற்றி பார்க்கலாம். அதை வந்து மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃப்ரீ எக்ஸிட் இல்லை அண்ட் ரெசிக்னேஷனும் நாட் அலவுட். அண்ட் தென் மாப்பப் ரவுண்டில் சீட் அலாட் ஆகினாலும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஃப்ரெஷ்ஷாக சீட் அலாட்மெண்ட் ஆன கேண்டிடேட்க்கு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ரவுண்ட் 3ல் சீட் அலாட் ஆகிடுச்சு ஆனால் அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணல. இதே வந்து ரவுண்ட் 3ல் ஃப்ரெஷ்ஷாக சீட் அலாட் ஆகிடுச்சு அவங்க அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த கேண்டிடேட்க்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ரவுண்ட் 3ல் சீட் அலாட் ஆன கேண்டிடேட் வந்து ஸ்ட்ரே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அண்ட் தென் இதே ரவுண்ட் 3ல் அலாட் ஆன காலேஜில் வந்து கேண்டிடேட் இன்கேஸ் அந்த சீட்ஸை வந்து ரிசைன் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இதே இவங்க வந்து பெனால்ட்டி அமௌண்ட்டோட பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் 10 lakhs. அண்ட் தென் ஸ்ட்ரே ரவுண்ட் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஃப்ரீ எக்ஸிட் அண்ட் ரெசிக்னேஷன் நாட் அலவுட். அது மட்டும் இல்லை ஸ்ட்ரே ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக சீட் அலாட் ஆகி காலேஜில் ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இந்த எந்த ரவுண்ட்லேயுமே சீட் கிடைக்கலனாலும் இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாப்பப் ரவுண்ட் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட்லேயும் சீட் கிடைக்கலனா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கன்ஃபார்மாக ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ரவுண்ட் 4ல் எந்த ரவுண்டில் சீட் கிடச்சி காலேஜில் ஜாயின் பண்ணலனா நோ ரீஃபண்ட். அந்த நெக்ஸ்ட்டு 2 yearsக்கு நாட் எலிஜிபிள் ஃபார் நீட்னு சொல்லிடுறாங்க. அண்ட் தென் ரவுண்ட் 4ல் சீட் அலாட் ஆன காலேஜில் ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்ஸ் அந்த சீட்டை ரிசைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணல. அண்ட் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸாக வந்து ஒரு 10 lakhs பேமெண்ட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.